பக்கெட்டோடு அதை வச்சு அதுங்களாவே வெளியே போகிற மாதிரி ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல எல்லா குட்டியும் போகும், அதுக்கப்புறம் எல்லா பேரண்ட் மேலு எல்லாமே போகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே குட்டிங்க போக ஆரம்பிச்சிடும். நம்ம நெட்டை வச்சு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன கொஞ்சம் கொஞ்சம் அந்த குட் பாக்டீரியா கொஞ்சம் கொஞ்சம் அழுக்குங்க போய் சேரதான் செய்யும். ஆனால் நம்ம மீன் எதையுமே டேமேஜ் பண்ணாத மாதிரி ஆயிரும். ஏன்னா சில டைம் நெட்டை வச்சு பிடிக்கும்போது குட்டிங்க மீனுங்க எல்லாத்துக்குமே வந்து பெண்டு விழுவும், இல்லாட்டி முதுகு உடையும். சில மீன்கள் அதில் கூட நம்ம பிடிக்கிறதுல கூட இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நம்ம குறைக்கிறதுக்கு வந்து இப்படி டேரெக்டாக தொட்டிலே விட்டுறலாம். போக நம்ம இப்போ பழைய தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணதுனால பழைய தண்ணியில் இருக்க கொஞ்சம் குட் பாக்டீரியாஸ் இதில் இருக்கிறதுனால மீனுக்கும் கொஞ்சம் டெத் ரேட் எல்லாமே கம்மியாகும். கொஞ்ச நாளாக வீடியோஸ் ஒழுங்காக போடல, இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நான் சாரி கேட்கணும்னு நினைக்கல, ஏன்னா ஏற்கனவே முன்னாடி சாரி கேட்டு ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறமா என்னால் வீடியோ போட முடியல. இப்போ பரவாயில்ல, எனக்கு நான் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? போக இனிமேல் உங்களுக்கு என்ன மீனை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்மாக அதை பற்றி